திரையிலிருந்து கண்களை எடுக்காதீர்கள். அடுத்த சில நிமிடங்களில் நீங்கள் ஒரு வீடியோவை பார்க்கப் போவதில்லை. நீங்கள் ஒரு போர்க்களத்திற்குள் நுழையப் போகிறீர்கள். இது வாள்கள் மோதும் போர் அல்ல. இது உங்கள் மனதுக்குள்ளா நடக்கும் போர். இந்த உலகத்தையே வென்றாலும் தன்னைத்தானே வெல்லாதவன் ஒருபோதும் உண்மையான வீரன் ஆக முடியாது. இன்று ஒரு மனிதனின் வாழ்க்கையின் வழியாக வெற்றியின் உண்மையான ரகசியத்தை தேடப் போகிறோம். வரவேற்கிறோம் குரோஎக்ஸ் மனநிலை சேனலுக்கு. வரலாறு நாம் படிக்கும் கதைகள் மட்டும் அல்ல. அது மனிதர்களின் தவறுகள், அவர்களின் போராட்டங்கள், அவர்களின் வெற்றிகள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள். இன்று நாம் பார்க்க போகும் மனிதன் ஒரு சாதாரண போர்வீரன் இல்லை. அவன் ஒரு சிந்தனை, அவன் ஒரு தத்துவம், அவன் ஒரு புரட்சி. மியாமோட்டோ முசாஷி. வாழ்க்கையில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் சூழ்நிலையை குறை சொல்லுபவர்கள், மற்றவர் அதே சூழ்நிலையை பயன்படுத்தி தங்களை மாற்றிக்கொள்ளுபவர்கள். முசாஷி 2வது வகையைச் சேர்ந்தவன். 13 வயது, பலர் விளையாடி கொண்டிருக்கும் வயது. ஆனா அவன் மரணத்தை நேரில் பார்த்தவன். அவன் முதல் சண்டை ஒரு சண்டை இல்லை, ஒரு தீர்மானம். நான் பயப்பட மாட்டேன். பயம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும். ஆனா வெற்றி பெறுபவன் பயமில்லாதவன் இல்லை, பயத்தை கட்டுப்படுத்துபவன். முசாஷி அதைதான் செய்தான். அவன் எதிரிகளை வெல்ல முன்னால் அவன் அவர்களின் மனதை உடைத்தான். அவன் தாமதமாக வந்தது, அது மரியாதையின்மை இல்லை, அது ஒரு ஆயுதம். அவன் சிரித்தது, அது சிரிப்பு இல்லை, அது ஒரு தாக்குதல். ஒரு மனிதன் உங்களை சண்டைக்கு அழைக்கிறான். நீங்கள் காத்திருக்கிறீர்கள். நேரம் கடக்கிறது. உங்கள் மனதில் என்ன நடக்கும்? சந்தேகம், கோபம், பயம். அந்த நேரத்திலேயே நீங்கள் பாதி தோல்வி அடைந்து விட்டீர்கள். இதுதான் முசாஷியின் ரகசியம். போர் தொடங்கும் முன்பே அதை வெல்ல வேண்டும். யோஷியோகா குடும்பம். அவர்கள் திறமையானவர்கள். ஆனால் அவர்கள் ஒரு தவறு செய்தார்கள். அவர்கள் முசாஷியை சாதாரண எதிரி என்று நினைத்தார்கள். வாழ்க்கையிலும் இதேதான் நடக்கிறது. நாம் பல நேரங்களில் நம்மை குறைத்து மதிப்பிடுகிறோம் அல்லது எதிரியை குறைத்து மதிப்பிடுகிறோம். இரண்டும் ஆபத்து. முசாஷி ஒருபோதும் எதிரியை சிறுமைப்படுத்தவில்லை. அவன் எப்போதும் தயார். 3வது சண்டையில் அவன் மாற்றம் செய்தான். இதுதான் பாடம். ஒரே வழியில் போகாதீர்கள். மாற்றத்தை கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி பெறும் மனிதர்கள் மீண்டும் மீண்டும் ஒரே தவறு செய்ய மாட்டார்கள். அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். இறுதி சண்டை. சசாகி கோஜிரோ ஒரு வலிமையான எதிரி. ஆனா அவன் புரிந்து கொள்ளாத ஒன்று, முசாஷி வாளால் மட்டும் போராட மாட்டான். ஒரு மரத்துடுப்பு, அது ஒரு சாதாரண பொருள். ஆனா சரியான கையில் அது ஒரு ஆயுதம். உங்களிடம் என்ன இருக்கிறது என்பது முக்கியமல்ல, அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். போர் தொடங்கியது. ஒரு வினாடி, ஒரு தவறு, அதுவே முடிவு. முசாஷி வென்றான். ஆனா அவன் உணர்ந்தது, என் வெற்றி என் திறமையால் மட்டுமல்ல. இதுதான் உண்மையான ஞானம். வெற்றி பெற்ற பிறகும் தாழ்மை. அதற்கு பிறகு அவன் வாளை விட்டான். ஏனெனில் உண்மையான போர் உள்ளேதான். உன்னை நீ அறியாமல் உலகத்தை அறிய முடியாது. நீங்கள் உங்கள் மனதை வென்றால் உலகம் உங்களை வெல்ல முடியாது. ஒரு மனிதன் வாளால் மட்டுமல்ல, மனதால் உலகத்தை வெல்ல முடியும். இது குரோஎக்ஸ் மனநிலை. கற்று மாற்றம் பெற்று ஆதிக்கம் செலுத்து. இதுவே முடிவு அல்ல, இதுதான் ஆரம்பம். ஒரு மனிதன் தன்னைத்தான் வென்றவுடன் அவன் உலகத்தை பார்க்கும் பார்வையே மாறிவிடும். ஜோன் முசாஷி அதையே உணர்ந்தான். சண்டைகள் அவனை புகழ் பெற்றவனாகின, ஆனால் அமைதிதான் அவனை ஞானியாக மாற்றியது. அவன் தனியாக இருந்தான், ஆனால் ஒருபோதும் தனிமையில் இல்லை. ஏனெனில் அவன் தன் மனதோடு உரையாட கற்றுக்கொண்டான். நீங்கள் எப்போதாவது தனியாக அமைதியாக உட்கார்ந்து உங்கள் எண்ணங்களை கவனித்தது உண்டா? அது சுலபமில்லை.
வெளியிலே இருக்கும் சத்தத்தை விட உள்ளே இருக்கும் சத்தம் அதிகம். அதனால்தான் பலர் தங்களிடமிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் வெற்றி பெறுபவன் தன்னிடமிருந்து ஓட மாட்டான். அவன் தன்னையே எதிர்கொள்வான். முசாஷி தினமும் பயிற்சி செய்தான். வாளில் மட்டும் இல்லை, மனதில். ஒவ்வொரு சண்டையும் அவனுக்கு ஒரு பாடம், ஒவ்வொரு தோல்வியும் ஒரு ஆசிரியர். ஆம், அவன் எல்லா சண்டைகளையும் வென்றிருக்கலாம். ஆனால் வாழ்க்கை அவனை சோதித்தது. அவன் உணர்ந்தான், வெற்றி என்றால் எதிரியை வீழ்த்துவது அல்ல, உள்ளே இருக்கும் பலவீனத்தை வெல்வது. நீங்கள் யோசிங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மிகப்பெரிய எதிரி யாரு? வேலை, பணம், மற்றவர்கள்? இல்லை, அது நீங்கள்தான். உங்கள் சோம்பேறித்தனம், உங்கள் பயம், உங்கள் சந்தேகம், அதுதான் உங்கள் உண்மையான எதிரி. முசாசி அதை வென்றான். அதனால்தான் அவன் ஒரு சாதாரண மனிதன் இல்லை, ஒரு சிந்தனை, ஒரு தத்துவம், ஒரு வழிகாட்டி. அவன் வாழ்க்கை நமக்கு சொல்லுமே மிகப்பெரிய பாடம். நீங்கள் எங்கு தொடங்கினீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எப்படி மாறுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஒரு சிறுவன் 13 வயதில் சண்டை தொடங்கினான். ஒரு மனிதன் உலகத்தின் சிறந்த போர் வீரனாக ஆனான். ஒரு ஞானி வாழ்க்கையின் உண்மையை கண்டுபிடித்தான். இந்த மாற்றம் ஒரு நாளில் நடக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றங்கள், ஒவ்வொரு நாளும் சிறிய வெற்றிகள், அதுதான் பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. நீங்கள் இன்னைக்கு என்ன செய்கிறீர்கள், அதுவே உங்கள் நாளையை உருவாக்கும். நீங்கள் இப்போது எடுக்கும் முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் முக்கியம், ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம். நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தலாம். நீங்கள் உங்கள் பழக்கங்களை மாற்றினால் உங்கள் எதிர்காலத்தை மாற்றலாம். முசாஷி எப்போதும் தயாராக இருந்தான். அவன் எப்போதும் கற்றுக்கொண்டான். அவன் எப்போதும் முன்னேறினான். நீங்கள் அதையே செய்ய முடியாதா? உங்களிடம் உள்ள எல்லா காரணங்களையும் விடுங்கள். நேரமில்லை, வாய்ப்பு இல்லை, எனக்கு முடியாது, இவை எல்லாம் காரணங்கள் மட்டுமே. உண்மையில் நீங்கள் முடிவு செய்தால் எதையும் செய்ய முடியும். ஒரு விஷயம் மட்டும் தேவை, தீர்மானம். நீங்கள் யார் ஆக வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள். அதற்காக தினமும் போராடுங்கள். வெற்றி உடனே வராது. ஆனால் நீங்கள் நின்றுவிடாமல் சென்றால் அது தவிர்க்க முடியாத ஒன்று. முசாஷியின் வாழ்க்கை ஒரு கதை இல்லை, ஒரு அழைப்பு. உங்களை மாற்றிக்கொள்ள ஒரு அழைப்பு, உங்களை மேம்படுத்தி கொள்ள ஒரு அழைப்பு, உங்களை வெல்ல ஒரு அழைப்பு. இப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அதே இடத்துல நிற்பீர்களா அல்லது ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கப் போகிறீர்களா? நினைவில் வைங்க, வெற்றி ஒரு இலக்கு இல்லை, அது ஒரு பயணம். அந்த பயணத்தை தொடங்குங்கள் இப்போது. இது க்ரோஎக்ஸ் மனநிலை. கற்று மாற்றம் பெற்று ஆதிக்கம் செலுத்து.